ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம தி லாஸ்ட் புல்லட் படத்தோட ரெண்டாவது பாகத்தை பார்க்க போறோம். இதோட பாகத்தை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா தான் கதை கொஞ்சமாவது புரியும். போன பாட்டோட எண்டிங்ல நம்ம ஹீரோ சராஸோட காருக்கு அஞ்சலி செலுத்திட்டு போற மாதிரி படத்தை முடிச்சிருந்தாங்க. பட் இந்த பாட்டு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்மளால அந்த அரஸ்கியை பொலக்காட்டு காட்டிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்த காரை பட்டு வேகமா எடுத்துட்டு வந்து கராஜில் குத்தி விண்ட்ஷீல்ட புடிங்கிட்டு போய் வெளியே விழுந்தான் பாத்தீங்களா. அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது தான் நம்ம இந்த பாட்டில் பார்க்க போறோம். ஸோ சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த செகண்ட் பார்ட்டோட ஓப்பனிங் சீனை ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. போன பார்ட்டோட எண்டிங்ல அந்த அரஸ்கியை பொலக்காட்டு காட்டி எரிஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம சராஸோட காரை படு வேகமா எடுத்துட்டு போய் கராஜில் குத்தினா பாத்தீங்களா. அப்ப தலைவன் விண்ட்ஷீல்ட புடிங்கிட்டு போய் வெளியே விழுந்ததுல பயங்கரமா அடிபட்டு இருக்கும். ஸோ அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிற இந்த சீனை தான் நமக்கு இப்ப காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோ மயக்கம் தெளிஞ்ச அடுத்த செகண்டே கார்ல இருக்கிற புல்லட்டை பத்தியும் அரஸ்கியை பத்தியும் ஜூலியா கிட்ட விசாரிக்க, கார்ல இருந்து அந்த புல்லட்டை எடுத்து அரஸ்கி தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவோட ரிலீஸ் ஆர்டர்ல மோசே கையெழுத்து போட்ட விஷயத்தெல்லாம் நம்ம போன பார்ட்லயே பார்த்திருப்போம். பட் இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற டைம்ல நம்ம ஹீரோக்கு எந்த மேட்டருமே தெரியாது. சோ ஜூலியா இவங்கிட்ட அந்த புல்லட் அடிச்ச விஷயத்தையும் கூடவே அரஸ்கி அவனோட குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பணத்தோட தலைமறைவான விஷயத்தையும் சொல்லும்போது உசுர பணைய வச்சு பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அடுத்ததான் அந்த ஃபார்ம்ல லாக் பண்ணி வச்சுட்டு வந்தா பாத்தீங்களா, அந்த மார்க்கோவை பத்தி விசாரிக்கிறான். ஆக்சுவலா அந்த மார்க்கோ இவன் கண் முன்னாடியே தம்பிக்காரனை கொன்னும் சட்டத்தை மீறக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் அங்க உயிரோட லாக் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பான். ஆனா நம்ம ஜூலியா அங்க போனப்ப அந்த இடத்துல தம்பிக்காரனோட பாடி மட்டுமே இருந்ததாகவும் ஹீரோ லாக் பண்ணி வச்சுட்டு வந்த மார்க்கோவும் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டதா சொல்ல, அவ சொல்ற இந்த மேட்டரை ஒரு பக்கம் நமக்கு விஷுவலா காட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனை கொல்லாம விட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அவனால கண்டிப்பா தனியா தப்பிச்சிருக்க முடியாது, வேற யாரோ அவனுக்கு உதவி பண்ணிருக்காங்கன்னு ரொம்ப ஆதங்கத்தோட சொல்றான். நம்மளோட கணிப்பு 100% உண்மை. ஏன்னா யாரோ உதவி பண்ணி தான் மார்க்கோ அந்த ஃபார்ம்ல இருந்து தப்பிச்சிருக்கான். ஆனா அந்த உதவியை பண்ணது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஜூலியாவும் இவங்களுக்கு எல்லாம் மேலதிகாரியா இருக்கிற மோசம் தான். என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க அப்படின்னா அவங்களும் கெட்ட போலீஸா மாறிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. ஏன்னா ஹீரோ அவனுக்கு சட்டப்படி தண்டனை கொடுக்கணும்ன்றதுக்காக தான் லாக் பண்ணி வச்சிருந்தான். பட் இவன் நினைக்கிற மாதிரி மோசம் அவனை கோர்ட்ல நிப்பாட்டி உடனே அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் கடத்தல்காரங்களை பிடிக்கிறது இன்னும் கஷ்டமாயிரும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஜூலியா மூலமா இவங்கிட்ட அவன் தப்பிச்சு போயிட்டதா போய் சொல்லிட்டு விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம் மூலமா அவனை வேற எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. இப்ப ஜூலியா வேண்டா வெறுப்பா நம்ம ஆள் கிட்ட அந்த பொய்யை சொல்லிட்டு வெளியே வரப்ப மோசேவளை நிப்பாட்டி நீ பண்ணது ரொம்ப சரியான விஷயம்னு பாராட்டும் போது, இல்ல நாம பண்ணது மிகப்பெரிய தப்பு, கூடிய சீக்கிரம் இதோட விளைவை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு சோகமா அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுறா. இதுக்கப்புறம் சில மாதங்கள் கழிச்சு தாடி பாலாஜி கெட்டப்ல நம்ம ஹீரோவை காட்டும் போது ஏதோ ஒரு சலூனுக்கு முன்னாடி கார்ல உட்கார்ந்தபடி நம்மால் நல்லா தூங்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல தான் எதிரில் இருக்கிற சலூனுக்கு ஓனரான ஸ்டெல்லாங்கிற ஒரு புது கேரக்டரை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஸ்டெல்லா வேற யாரும் இல்ல, தலைமறைவா இருக்கிற அந்த அரஸ்கியோட பொண்டாட்டி தான். நம்ம ஹீரோ அவன் என்னைக்காவது ஒரு நாள் பொண்டாட்டியை தேடி வருவான்னு யோசிச்சு கடந்த சில மாதங்களா ராத்திரியும் பகலுமா தூங்காம கொள்ளாம இவளையே வெறிகொண்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க. எங்க போனாலும் இந்த விளங்காத மூஞ்சியே திரும்ப திரும்ப பார்த்து அவளே இப்ப சலிப்பாகி, யோ என் புருஷன் என்ன தேடி வரமாட்டான், ஏன் தேவையில்லாம என் பின்னாடி சுத்தி டைம் வேஸ்ட் பண்றேன்னு அட்வைஸை போட்டு போனா அவ சொன்னதை நம்மளால இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு திரும்பவும் அவளை ஃபாலோ பண்ணி தான் போய்கிட்டு இருக்கான். இவனோட இந்த செயலை பார்த்துட்டு ஜூலியாவே ஒரு இடத்துல மடக்கி, ஏன்டா தூங்கி எவ்வளவு நாள்டா ஆச்சு, ஏன்டா இப்படி பண்ற, நாங்களும் அவனோட ஃபேமிலியை ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஸோ நீ இதுல எதுவும் ஏழ்றையை கிளப்பாம ஒழுங்கா உன் வேலையை மட்டும் பாருன்னு வான் பண்ணிட்டு போக, நம்மளால அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசராம அன்னைக்கு நைட்டே திரும்பவும் ஸ்டெல்லா வீட்டு முன்னாடி போய் தான் பட்டறையை போட்டு உட்காந்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல இவன மாதிரியே போலீஸும் அந்த அரஸ்கியை பிடிக்கிறதுக்காக ஸ்டெல்லாவோட வீட்டை ரொம்ப தீவிரமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்து ஏரியால ஏதோ துப்பாக்கி சூடு நடக்கிறதா தகவல் வர்றதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிட, அந்நேரம் எவனோ ஒரு மொட்டை ஆளுங்களோட ஸ்டெல்லா வீட்டுக்குள்ள இறங்கினதும் அதை நோட் பண்ண ஸ்டெல்லா குடுக்குன்னு ஓடி போய் குழந்தையோட ஒரு ரூம்குள்ள மறைஞ்சிக்கிறா. இந்த கும்பலை யார் அனுப்புனாங்க, எதுக்காக வந்திருக்காங்கன்னு எந்த விஷயமும் தெரியல. ஆனா இவங்க ரொம்ப வயலண்டா அவளை கொல்றதுக்காக கதவை உடைக்க பார்க்கும்போது உள்ள இருக்கிற ஸ்டெல்லா போச்சுரா நம்ம சோலி முடிஞ்சதுன்னு மரண பீதியில உட்காந்துருக்கா. நம்மால் சைலண்டா என்ட்ரி கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் டபிள்யூ ஷாட்லாம் போட்டு விதவிதமா பந்தாடுவான் பாருங்க. பட்டத்துல இந்த ஃபைட் சீனை தரமா எடுத்து வச்சிருப்பாங்க. இங்க ஹீரோவோட அடி ஒவ்வொன்னு இடி மாதிரி விழுகிறப்ப பொருள்லாம் தடால் பட்டால்னு உடையிற சத்தம் கேட்டு அந்த பக்கம் அவன் இன்னும் பதறி போக கொஞ்ச நேரத்துல சத்தம் அடங்கினதுக்கு அப்புறம் வெளியே வந்து பார்த்தா ஏதோ வெடிகுண்டு போட்ட மாதிரி வீட்டையும் வந்தவங்களையும் துவம்சம் பண்ணிவிட்டு நம்மால் செம்ம கெத்தா உட்காந்துருக்கான். இதுக்கப்புறம் தகவல் தெரிஞ்சு ஜூலியா ஆளுங்களோட இங்க வந்ததும் அரஸ்கி தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும்னு நம்மால் செம்ம கோவத்தோட சொல்றப்ப அப்படியே இந்த வீட்டோட வெளிப்பக்கம் பார்த்தா இவங்களெல்லாம் ஒரு மொட்டை கூட்டிட்டு வந்தான்ல அவனை பிடிச்சி நம்ம ஹீரோ கேட்டோட கேட்டா சொருகி இருப்பான் போல. அவனை வெளியே எடுக்க முடியாம வெல்டிங் மிஷின் எல்லாம் வச்சு போலீஸ் அந்த கேட்டையே கட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. அந்த கொடுமையெல்லாம் என்னன்னு சொல்ல. இப்ப ஹீரோ ஜூலியா கிட்ட இந்த கும்பலை விசாரிக்கும் போது நானும் உன் கூட இருக்கணும்னு கேட்கும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அப்படி பண்ணணும்னா நீ ஒரு போலீஸா இருக்கணும், நீ இப்படி ஒரு ஆளா மாறணுங்கிறதுக்காக தான் சராஸ் உனக்கு ரெண்டாவது வாய்ப்பை கொடுத்தாரா, கண்டிப்பா இல்ல, உன்னை வெறும் மெக்கானிக்கா மட்டும் இல்லாம உனக்குள்ள ஒரு போலீஸை பார்த்ததுனாலதான் மனுஷன் உன்னை முழுசா நம்புனதா சொல்லி அவரோட கார் சாவியை இவங்கிட்ட கொடுத்துட்டு போக சாகறதுக்கு முன்னாடி இவனை ஒரு புது கராஜுக்கு கூட்டிட்டு போயிருந்தாருல்ல, அந்த கராஜுக்கு போய் அங்க இருந்து அவரோட காரை பார்த்ததும் கடத்தல் கும்பலை குண்டோட அழிக்கணுங்கிற அவரோட கனவை கையில எடுத்துக்கிட்டு காரை பக்காவா ரெடி பண்ணி ஃபைனலா ஜூலியா சொன்ன மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசராவே ஆயிருவான் பாருங்க. இந்த ட்விஸ்டை நானே எதிர்பார்க்கல. அதுலயும் ரெட் கலரா இருந்த நம்ம சராஸோட காரை ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணி அதை ஒரு ரேஸ் கார் ரேஞ்சுக்கு ரெடி பண்ணிருப்பான் பாருங்க. பார்க்கவே அட்டகாசமா இருக்கும். இப்ப இந்த டீமை ஜூலியாவும் ஹீரோவும் தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க.
இவங்க வழக்கம் போல ஒரு கடத்தல் கும்பலை தடுக்கிறதுக்காக இப்ப பயங்கர விறுவிறுப்போட கிளம்ப அந்த பக்கம் அந்த கும்பல் ஒரு ஆடி கார்ல வெறி கொண்டு போயிட்டு இருக்கும்போது தலைவன் உள்ள பூந்து அவங்கள பதற விட்டுக்கிட்டு விரட்டுவோம் பாருங்க. இந்த சீன்லாம் சூப்பரா இருக்கும். இப்ப இந்த கடத்தல் கும்பல் ரொம்ப விவரமா பக்கத்து நாடான ஸ்பெயினோட எல்லைக்குள்ள பூந்து நம்மால் கிட்ட இருந்து தப்பிக்க பார்க்க எங்க போனாலும் விடமாட்டான்னு தலைவனும் பின்னாடியே விரட்டி போறப்ப இவங்களுக்கு எதிரில் ஸ்பெயின் நாட்டோட போலீஸ் வேற குறுக்க வரவும் இதுக்கு மேல விட்டு வைக்க கூடாதான்னு சைட்ல போய் ஒரு தட்டுவான் பாருங்க. ஆடிக்கார அப்பள மாதிரி நொறுங்கி குப்பரை கவுந்துரும். இது ஸ்பெயினோட எல்லைங்கிறதுனால அந்த நாட்டோட போலீஸ் வந்து கடத்தப்பட்ட பொருளும் கடத்தல்காரங்களும் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்ல யோ கார்லாம் டேமேஜ் ஆயிருக்கு வெறுங்கையோட அனுப்பாதீங்கன்னு ஹீரோ சொல்லும்போது இந்த இடத்துல ஸ்பெயின் போலீஸா இருக்கிற அல்வாரோங்கிற ஒரு முக்கியமான கேரக்டரை காட்டுறாங்க. இந்த அல்வாரோவும் செத்து போன நம்ம சராசும் ஒரு காலத்துல நெருங்கிய நண்பர்களா இருந்திருக்க நேரம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா பேசி கூடுதலா இன்னொரு விஷயத்த சொல்றாரு. அது என்ன மேட்டர்னா நம்மளோட தம்பிக்காரனை கொண்ட மார்க்கோ இருக்கான்ல அவனை ரொம்ப நம்பிக்கையான ஆளுன்னு சொல்லி சராஸ் கிட்ட இவர் தான் சேர்த்து விட்டுருக்காரு போல. தான் சேர்த்து விட்டாலே சராஸோட சாவுக்கு காரணமானதை சொல்லி என்னைக்கா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் என் கையால தான் சாவு பெயின்லயே அவங்க தேடப்படுற குற்றவாளி தான் ஒரு நாள் அவங்கள கண்டுபிடிச்சு நானே என் கையால கொல்ல போறேன்னு இவர் சொல்லும்போது அந்த வாய்ப்புலாம் உங்களுக்கு கிடைக்காது பாஸ். உங்களுக்கு முன்னாடி நான் அவங்கள தூக்கிட்டு அதை போட்டோ எடுத்து உங்களுக்கே வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் பாருங்கன்னு நம்மால் ரொம்ப கான்பிடண்டா சொல்றான். ஹீரோ இன்னமும் அந்த ரெண்டு பேர் மேல இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட குறையாம இவர் கூட இப்படி பேசிக்கிட்டு இருக்க அதை கேட்கறப்ப நம்ம ஜூலியாக்கு ஒரு பக்கம் பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா இவ வேற மார்க்கோ தப்பிச்சு போயிட்டதா இவங்கிட்ட பொய் சொல்லியிருக்கால. சோ அந்த ஒரு துரோகத்தை இவன் எப்படி எடுத்துக்குவான்னு புரியாம உள்ளுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் வேலை முடிஞ்சு ரெண்டு பேரும் கராஜுக்கு வரப்ப ஜூலியா இவங்கிட்ட வெளியே போயிட்டு அப்படியே ஒன்னா பீர் அடிக்கலாமான்னு ஒரு பிட்ட போட இன்னைக்கு முடியாது இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு ஹீரோ சர்வசாதாரணமா இவளை தட்டி விட்டு போறான். இவனுக்கு என்ன ஆச்சு ஏற்கனவே போன பாட்டுல ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு தானே இருந்தாங்க அப்புறம் ஏன் இப்படி பேசுறான்னு பார்த்தா யாரை கொல்லணும்னு இப்ப வர வெறி கொண்டு சுத்திட்டு இருக்கானோ அந்த அராஸ்கியோட பொண்டாட்டி ஸ்டெல்லா கூடவே இப்ப நம்மால் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். இதை வேற ஜூலியா தூரத்துல இருந்து பார்த்துட்டு நமக்கு கொடுப்பணும் இல்லைன்னு உள்ளுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிக்க அப்படியே அங்க கட் பண்ணி ஏதோ ஒரு பொட்டல் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிற ஒரு காரை காட்டுறாங்க. இப்ப இந்த கார்ல வந்த ஒரு ஆள் வேக வேகமா காரை நிப்பாட்டி விட்டு உச்சா போற மாதிரி தூரத்துல இருந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸை வேவு பார்த்துக்கிட்டு இருக்க சேம் டைம் அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள இருக்கிற ஒரு ஆளும் இவன் அந்த விண்டோ வழியா பார்த்துட்டு டப்புன்னு கதவை சாத்திக்கிறான். இங்க அந்த கார்ல வந்து வேவு பார்த்தவனோட பேர் அலெக்ஸ் கிட்டத்தட்ட படத்தோட வில்ல மாதிரி. இந்த அலெக்ஸும் அப்புறம் இவன் கூட இருக்கிற ஆளுங்களும் யாரு என்னன்னு பார்த்தா இவங்க எல்லாருமே பிரான்ஸோட நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அதாங்க இந்த போதைப் பொருளெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு பிரிவு இருக்கும்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு போதைப் பொருளை ரொம்ப லீகலா கடத்தக்கூடிய ஒரு திருட்டு கும்பல். இப்ப இந்த அலெக்ஸ் நேரா அவங்களோட ஒரு ஹைட் அவுட்டுக்கு போய் அங்க இருந்து ஒரு ஆளுக்கு போன் பண்ணி உங்களோட இன்டெல் சரிதான் நீங்க சொன்ன மாதிரி அவன் அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இருக்கான்னு தகவல் கொடுக்க அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றீங்க போய் அவனை தூக்க வேண்டியதானு அந்த பக்கம் பேசுற ஆள் சொல்லும்போது அது ஒரு ட்ராப் நாமளே போய் அதுல வாண்டடா சிக்கிர கூடாதுன்னு இவன் சொன்னதும் அப்படின்னா பிளான் பியை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பத்தின ஃபுல் டீடைலை இவனோட போனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த அலெக்ஸ் இப்ப யார்கிட்ட பேசினா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல யாரை வேவு பார்த்தா சம்பந்தமே இல்லாம நம்ம ஹீரோவை வச்சு என்ன பிளான் பண்றாங்கன்ற விஷயத்தெல்லாம் நம்ம கதை போற போக்குல பார்க்கலாம். இப்ப இதுக்கப்புறம் அடுத்த நாள் கராஜில் இருக்கிற நம்ம ஹீரோவை காட்டும்போது தலைவன் அவனோட கார்ல ஒரு ரேம்பை செட் பண்ணிட்டு அதுல எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க அதால கராஜோட மொத்த பவருமே கட் ஆனதும் கடத்தல் கும்பலை பிடிக்கிறன்னு நம்ம உசுருக்கு உழ வச்சுட்டு போயிடாதான்னு ஜூலியா அவனை திட்டிட்டு போறா. இவனோட இந்த புது கண்டுபிடிப்பை கொஞ்சம் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. அதோட ரிசல்ட் என்னன்றத கிளைமேக்ஸ்ல பார்க்கலாம். இப்ப ஹீரோவை திட்டிட்டு போயும் அதுக்கான வேலையவே திரும்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கேர்டேக்கர்னு இவனுக்கு போன் பண்ண ஒரு லேடி இவனோட அம்மா இப்ப ரொம்ப முடியாம இருக்கிறதா சொல்ல என்னடா இது இவனே ஆர்பனேஜ்ல வளர்ந்தவனாச்சே இவனுக்கு ஏதா அம்மான்னு பார்த்தா தம்பிக்காரனை தத்தெடுத்த மாதிரி ஒரு அம்மாவையும் இவன் தத்தெடுத்திருப்பான் போல. அவங்க இப்ப ஹீரோவை பார்க்கணும்னு ஆசைப்படுறதா சொல்றாங்க. நம்மால இதை கேட்டதும் போன் பண்ணது யாரு என்னன்னு கூட யோசிக்காம அவன் பாட்டுக்கு அட்ரஸ் வாங்கிட்டு கிளம்ப போக அப்படியே அந்த பக்கம் போன் பண்ணது யாருன்னு பார்த்தா அந்த அலெக்ஸோட ஆள் ஒருத்தி தான் போன் பண்ணி இந்த கேர்டேக்கர் மாதிரி பேசியிருக்கா. இப்ப இந்த பக்கம் அடுத்த சீனே நம்ம ஹீரோ அவ சொன்ன அந்த அட்ரஸுக்கு வந்துகிட்டு இருக்க எங்க வந்திருக்கான்னு பார்த்தா அந்த அலெக்ஸ் ஒரு ஃபார்ம் ஹவுஸை வேவு பார்த்தான் பாத்தீங்களா அந்த இடத்துக்கு வந்து இவன் சுத்தி முத்தியும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்த கேமரா மூலமா மோஸ் இவன் அங்க இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா பதறி போறா. இவன் இந்த பக்கம் ஹீரோ அங்க இருக்கிறத பார்த்துட்டு இந்த அளவுக்கு பதறானா அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிறது வேற யாரும் இல்ல மார்க்கோ தானே நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. மோஸும் நம்ம ஜூலியாவும் இவனை பொறியா யூஸ் பண்ணி கடத்தல் கும்பலை பிடிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு செட்டப்பை பண்ணிருக்காங்க. ஆனா அலெக்ஸ் இந்த இடத்த பக்காவா வேவு பார்த்து இவங்க ட்ராப்பை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அவங்களால யாரை கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அப்படிப்பட்ட ஒரு ஆளையே இப்ப இங்க தூக்கிட்டு வந்திருக்கான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஹீரோ மட்டும் அந்த மார்க்கோவை பார்த்துட்டான் அப்படின்னா ஜூலியா மட்டும் இல்லைங்க வேற யாராலையுமே நம்மளால சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி ஹீரோவை வச்சே அவனை தூக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பக்கா பிளான போட்டிருக்காங்க. இப்ப இங்க மோஸ் ஒரு பக்கம் பதறி போய் உடனே மேட்டரை ஜூலியாவுக்கு தெரியப்படுத்த அதை கேட்டுட்டு அவ ஒரு பக்கம் பதறி போய் அங்க இருந்து கிளம்பும் போது இந்த பக்கம் நம்மால் உள்ள போய் மார்க்கோவை பார்த்துடுறான். மார்க்கோ இவனை பார்த்தா அடுத்த செகண்டே உயிர் பயத்துல பீதியாகி அங்க இருந்து ஓட பார்க்கவும் நம்மால் சமுட்டி எடுத்து ஒரே அடியில் அடிச்சு மட்டையாகிறா. அந்நேரம் ஜூலி அவனுக்கு போன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் நானே விளக்கமா சொல்றேன் தயவு செஞ்சு அவனை கொன்னுறாதன்னு காலில் விழுவத குறையா கெஞ்சரா. அப்ப ஹீரோ இவ போய் சொன்னதை நினைச்சு செம்ம கடுப்புல எதுவும் பேசாம காலை கட் பண்ணிட கொஞ்ச நேரத்திலே அவ இங்க வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருமே இல்ல அதுக்கு பதிலா மார்க்கோ காலில் இருந்த ட்ராக்கிங் டிவைஸ் மட்டும் கிடைக்கவும் ஆக்கி டாக்கியில் அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க
இருக்காங்கன்னு விசாரிச்சா நம்மால் நேரா கராஜிக்கு தான் அவனை தூக்கிட்டு வந்திருக்கான். இப்ப இந்த இடத்துக்கு வந்ததும் மோஸ் மூலமா நடந்த விஷயம் எல்லாம் தெரிய வரப்ப நீ எப்படி அந்த இடத்துக்கு போனன்னு கேட்கும்போது ஹீரோ அந்த போன் கால் வந்த விஷயத்த சொன்னதும் இதெல்லாம் அந்த அலெக்ஸோட பிளான் தாங்கிற விஷயத்த மார்க்கோ தெல்ல தெளிவா புரிய வைக்கிறான். மோஸும் ஜூலியாவும் இந்த மார்க்கோவை வச்சு அலெக்ஸை தூக்கலாம்னு பிளான் பண்ணா அவன் நம்ம ஹீரோவை வச்சு மார்க்கோவை தூக்கிவிட்டான். இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ தன்னை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே தாங்கிட்ட போய் சொன்னதை நினைச்சு செம்ம கடுப்புல இருக்க அந்நேரம் கையில இருந்த சிகரெட் பாக்கெட்டை பார்க்கும்போது அந்த ஸ்பெயின் போலீஸ் அல்வாராவோட ஞாபகம் வந்ததும் அடுத்த செகண்டே காருக்கு போய் ஏதோ போருக்கு ரெடி ஆகிற மாதிரி பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கான். இந்த மார்க்கோ போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். போலீஸே இவன் தலைமறைவா இருந்த மாதிரி ஒரு இடத்த செட் பண்ணி அந்த இடத்த கண்காணிச்சுக்கிட்டு இருந்ததால அலெக்ஸால அவனை தூக்க முடியாம போச்சு. பட் இப்ப ஹீரோ அவனை தூக்கிட்டு வந்ததால இதுக்கப்புறம் போதைப்பொருள் தடுப்புத்துறை சார்பா இவங்களால லீகலா அவனை இங்க இருந்து தூக்கிட்டு போக முடியும். சோ அதை எக்ஸிக்யூட் பண்ற விதமா இப்ப நேரா இவங்க ஆபீஸ்க்கே வந்து அதுக்கான லீகல் ஆர்டரை காட்டி மார்க்கோவை ஒப்படைக்க சொல்லி கேட்க நீங்களா என்ன பெரிய பருப்பான்னு நம்மால் உள்ள பூந்து ஒரு வெங்காய உருட்டி விட்டு மார்க்கோவை அங்க இருந்து கடத்திட்டு போவான் பாருங்க. அலெக்ஸ் அதை பார்த்துட்டு செம்ம காண்டாயிருவேன். இப்ப ஹீரோ நேரா அவனை காருக்கு இழுத்துட்டு வந்து டிக்கில தூக்கி போட்டு பேக் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம போலீஸும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவனை லாக் பண்ண பார்க்க கொஞ்சம் கூட தயவு தாச்சனையே பார்க்காம வர எல்லாரையும் இழுத்து போட்டு செம்ம சாத்துறான். இந்த சீன்ல நம்ம ஹீரோ ஒத்தால நின்று கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேரை போட்டு பயங்கரமா கண்டம் பண்ணிக்கிட்டு இருக்க அலெக்ஸே அங்க வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா சண்டை போட்டு நம்மால திணற விடும்போது சிம்பிளா உயிர் நாடியில ஒரு ஏத்திட்டு அங்க இருந்து கிளம்புவான் பாருங்க. பாக்குற நமக்கே இவெல்லாம் ஒரு வில்லனானு காரி துப்பத்தோடும். இப்ப இதுக்கப்புறம் பிரான்ஸ்ல இருக்கிற மொத்த போலீஸ்காரும் நம்மால் கார் பின்னாடி வெறி கொண்டு விரட்டி வந்துகிட்டு இருக்க கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ மார்க்கோவா ஒரு போட்டோ எடுத்து அதை அந்த ஸ்பெயின் போலீஸ் அல்வாராக்கு அனுப்பியிருப்பான். அதை பார்த்துட்டு மிரண்டு போய் இப்ப அந்த கால் பண்ணும்போது உனக்கு இவன் உயிரோட வேணும்னா சீக்கிரம் ஆளுங்களோட பார்டருக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு வெறித்தனமா காரை ஓட்ட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவோட இந்த ஐடியா உண்மையாவே தரமான பிளான் தான். ஏன்னா பிரெஞ்சு பார்டரை தாண்டி ஸ்பெயின் போலீஸ் கிட்ட மார்க்கோவை ஒப்படைச்சிட்டா அதுக்கப்புறம் அலெக்ஸால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப ஹீரோ பின்னாடி வர போலீஸ் எல்லாம் செதற விட்டுட்டு ஒரு ஓடைக்குள்ள இறங்கி அசுர வேகத்துல போய்கிட்டு இருக்க கடமை தான் முக்கியம்னு ஜூலியா ஒரு பக்கம் வெறிகுண்டு விரட்டி வரும்போது ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஒரு பயங்கரமான சேசிங் நடக்கும். அப்ப நம்ம ஹீரோ ஒரு டனலுக்குள்ள இருந்து வெளியே வரப்ப சன்லைட் கண்ணாடியில பட்டு ஒரு செகண்ட் பிளாஷ் ஆகி முன்னாடி பார்க்கும்போது திடீர்னு எதிரில் ஒரு டேமேஜ் ஆன கார் குறுக்க வருவோம். டப்புன்னு நம்மால் சைட்ல ஒதுங்கிடுவான். ஆனா ஜூலியா கண்ட்ரோல் இல்லாம அதுல மோதி காரோட சேர்த்து குப்பரை கவுந்துடுறா. இப்ப ஹீரோ அவ கிராஷ் ஆனதை பார்த்துட்டு அவளை காப்பாற்றவும் முடியாம அதே நேரத்துல அங்க வெயிட் பண்ணவும் முடியாம அங்க இருந்து கிளம்ப அங்க வந்த போலீஸ் அவளை பாதுகாப்பா வெளியே கொண்டு வந்ததும் அடிப்பட்ட காண்டில் ஹீரோ மேல செம்ம வெறியாகி அவங்க கார் ஒன்று எடுத்துக்கிட்டு வெறி கொண்டு விரட்ட ஆரம்பிக்கிறா. இதுக்கடுத்து அந்த பக்கம் அலெக்ஸா காட்டும் போது நம்ம ஹீரோ போற ரூட்டை வச்சு அவன் பார்டரை கிராஸ் பண்ண போறாங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பார்டர்ல இருக்கிற எல்லா செக் போஸ்டையும் அவன் பிளாக் பண்ண சொல்ல இங்க ஜூலியா கார்ல இருக்கிற ரேடியோ மூலமா ஹீரோவை கான்டாக்ட் பண்ணி டே வெட்டி மோகனை எங்கடா இருக்க உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு பயங்கரமா கத்திட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம்னு சொல்லும் போது இங்க பாரு நீ மட்டும் செக் போஸ்ட்ல மாட்டினா அதுக்கப்புறம் உன்னோட லைஃப் மட்டும் இல்லாம ஸ்டெல்லா அப்புறம் அவளோட குழந்தைங்க லைஃபும் காலின்னு இவ எமோஷனலா பிளாக்மெயில் பண்ண நம்மால் மார்க்கோவை சும்மா விடக்கூடாதுங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கான். இதுக்கப்புறம் ஜூலியாவோட சேர்ந்து அவளுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய படையை நம்மால தேடி வந்துகிட்டு இருக்கும்போது நம்மால் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு காட்டு பகுதிக்குள்ள வண்டியை விட்டு அவங்களுக்கு தரமா தண்ணி காட்டி விட்டுறா. செக் பாயிண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்மால் நடுவுல கலந்துகிட்ட விஷயம் ஜூலியாக்கு தெரிய வருது. ஹீரோ கிட்ட இருக்கிற மார்க்கஸ் பிரெஞ்சு போலீஸ் கிட்ட சிக்கினாலும் பிரச்சனை தான், அதே நேரம் அந்த அலெக்ஸ் கிட்ட சிக்கினாலும் பிரச்சனை தான். நம்மளுக்கு அவனை கொல்லணுங்கிற வெறி இருந்தாலுமே சட்டப்படி தண்டனை கொடுக்கணும்ன்ற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்க இதுக்கான ஒரே வழி ஸ்பெயின் போலீஸ் கிட்ட அவனை ஒப்படைக்கிறது மட்டும்தாங்கிற விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அந்த அல்வாரா வர்றதுக்காக ரொம்ப பதட்டமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த பக்கம் ஜூலியா இருக்கிற பார்டர் செக் போஸ்ட்டை காட்டும்போது அங்க வந்து அல்வாரா ஒரு ஒயிட் கலர் வேன்ல யாருக்கும் சந்தேகம் வராதபடி பார்டரை கிராஸ் பண்ணி நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்துடா. வந்ததுமே மார்க்கோ பண்ண வேலைக்கு அவனை பிடிச்சி நல்லா நலுங்க வைக்கிறான். இதுக்கப்புறம் இவங்க அங்க இருந்து கிளம்பும் போது ஜூலியா இருக்கிறவரை உங்களால பார்டரை கிராஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி இவங்களை முன்னாடி அனுப்பி வச்சுட்டு நம்மால் கொஞ்சம் லேட்டா கிளம்ப அல்வாரா பார்டர் கிட்ட போற சமயம் ஏகப்பட்ட போலீஸ்கார் முதுமுதுன்னு வரப்ப சடனா நம்மால் உள்ள புந்து அவங்க எல்லாரையும் சைட்ல கூட்டு போயிடறான். நம்மளோட இந்த பிளான் படி ஜூலியாவும் இவன் பின்னாடி விரட்டி வந்துகிட்டு இருக்க தலைவனும் அந்த பக்கம் அவளுக்கு பயங்கரமா ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கும்போது இங்க பார்டர்ல இருக்கிற அல்வாராவோட வண்டி செக்கிங்காக வரிசையில நிக்கும். அப்ப இந்த பக்கம் ஜூலியா நம்மளோட வண்டியை ஒரு இடி இடிச்சு அப்படியே காரை சுத்தி விடும்போது திடீர்னு வண்டி ஆஃப் ஆகி ஸ்டார்ட் ஆகாம அந்த இடத்துல ஸ்டக் ஆகிரும். ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருந்தா அந்த பக்கம் அல்வாரா பார்டரை கிராஸ் பண்ணி இருந்திருப்பான். பட் அதுக்குள்ள கார் ஒரு பக்கம் பழி வாங்கினதால நம்மால அந்த பக்கம் சரண்டர் ஆகிற மாதிரி ஆகிறா. மார்க்கோ இந்த கார்ல இல்லாத விஷயத்தை பார்த்துட்டு ஜூலியா அதை வாக்கி டாக்கில சொன்னதும் அந்த பக்கம் அலெக்ஸ் இதை கேட்டுட்டு பார்டர்ல இருக்கிற ஒரு வண்டியை கூட விடாம தரவா செக் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்குறான். இங்க ஜூலியா மார்க்கோவை நம்மால அல்வாரா கூட தான் அனுப்பியிருப்பான்ற விஷயத்தை அசால்ட்டா கெஸ் பண்ணி அதையும் செக் போஸ்ட்டுக்கு வாக்கி டாக்கி மூலமா சொல்லிட அந்த பக்கம் இருந்தவங்க ஆல்ரெடி தகவல் வந்துருச்சுன்னு சொல்லும்போது சரி யாருப்பா தகவல் கொடுத்ததுன்னு கேட்கறப்ப அந்த பக்கம் இருந்தவ அலெக்ஸ் பேரை சொல்லுவா பாருங்க. அவ்வளவுதான் மார்க்கோ நம்ம கையில சிக்கலினாலும் அவங்க கையில சிக்கிற கூடாதுன்னு முடிவு பண்ணி ரெண்டு பேரும் சோடி போட்டு கிளம்புறாங்க. இதுக்கடுத்து அந்த பக்கம் அல்வாராவை காட்டுறப்ப பார்டர்ல ஓவர் கெடுபடி இருக்கிறத பார்த்துட்டு இவங்க வேற பக்கம் போகும்போது வழியில எவனோ ரெண்டு பேர் காரை குறுக்க போட்டு கமாண்டோ கட்டப்ல நின்றுட்டு இருக்கா. ரைட்டு சைத்தான் சைக்கிள்ல வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு வண்டியை நிப்பாட்டாம ஒரே அழுத்தி அங்க இருந்து பிச்சுக்கிட்டு பறக்குறாங்க. அல்வாரா மட்டும் எப்படியாவது மார்க்கோவை ஸ்பெயினுக்குள்ள கொண்டு போய் அங்க இருந்த மீடியா முன்னாடி அவனை
நிப்பாட்டிட்டா இங்க பிரான்ஸோட நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே போதைப் பொருளை கடத்துறாங்க பாத்தீங்களா, அந்த விஷயம் உலகம் முழுக்க தெரிஞ்சு போயிடும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த அலெக்ஸ் உள்பட மொத்த கவர்மெண்ட்டும் போராடிட்டு இருக்கு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ காருக்கு முன்னாடி இருக்கிற ரேம்ப் மூலமா எலக்ட்ரிக் பவரை விட்டு அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு டெக்னாலஜியை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தால அந்த விஷயத்தை தன்னோட கார்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதை பார்த்ததும் நம்ம ஜூலியா ஊர்ல இருக்கிற மொத்த ஆம்புலன்ஸையும் சீக்கிரமா ஹைவேஸ்க்கு வர சொல்லி ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இதுக்கடுத்து அப்படியே அந்த பக்கம் நம்ம அல்வோராவோட குரூப்பை காட்டுறப்ப இவங்க போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஹைவேல இருந்து உள்ள ஒரு காட்டு பகுதிக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் வந்து அலெக்ஸ் இதை நோட் பண்ணி காட்டுத்தனமா விரட்ட ஆரம்பிக்க அவங்களுக்கு பின்னாடி யமன ஆயுதமா எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ புயல் வேகத்துல வந்துகிட்டு இருப்பான். இப்ப அந்த அலெக்ஸோட ஒரு 3 வண்டி அல்வோராவோட வண்டியை சில்லு சதைச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்மால் 3ஆவதா வந்த காருக்கு அடியில் அந்த ரேம்பை விட்டு எலக்ட்ரிக் பவர் அனுப்பவும் அப்படியே அந்த கார் ஃப்ரண்ட்ல ஒரு பல்ட்டி அடிச்சு செங்குத்தா வந்து லேண்ட் ஆகும் பாருங்க. அதை பார்த்து நம்ம அல்வோராவே ஒரு செகண்ட் வாயை பொழந்துருவேன். இதுக்கப்புறம் 2ஆவதா போயிட்டு இருக்கிற கார்லயும் அதே மாதிரி உள்ள விட்டு எலக்ட்ரிக் பவர் அனுப்புறப்ப அது என்னமோ த்ரஸ்டர் சுவிட்ச் விட்ட மாதிரி ராக்கெட் வேகத்துல பறந்து போய் விழுகும் பாருங்க. மொக்க நம்மளையே ஒரு செகண்ட் மேல விட்டுருவேன். இப்ப இதுக்கப்புறம் ஃபைனலா ஒரே ஒரு கார் தான் இருக்கு. நம்மால அதுலயும் கரெக்டா ரேம்பை உள்ள விட்டு லாக் பண்ணி பவர் சோர்ஸை கொடுக்குறப்ப பவர் லோட் ஆகாம சமயம் பார்த்து பழி வாங்கவும் விடாம ட்ரை பண்ணி ஃபைனலா ஒரு அழுத்துவான் பாருங்க. ஒய்யால இந்த காரை துவம்சம் பண்றது தாங்க இருக்கிறதுல கர்ண கொடூரமா இருக்கும். நம்மால் பவர் கொடுத்த அடுத்த செகண்டே சும்மா ஷாக் அடிச்சு அந்த காரை அப்படியே ஏர்ல பறந்து போய் திருப்பி ரிட்டர்ன் வந்து இவன் மேலேயே லேண்ட் ஆகும் பாருங்க. அவ்வளவுதான், கண்டுபிடிச்சா இவனே ஒரு செகண்ட் கதி கலங்கி போயிருவேன். ஒரு வழியா எதிரிங்களை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு இப்ப நிம்மதியா போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜூலியா சும்மா இல்லாம மார்க்கோவுக்காக அல்வோரா வண்டியை பிடிச்சி நங்குன்னு குத்தா பாவம் அந்த வண்டியோட டிரைவருக்கு வேற ஏற்கனவே குண்டடிப்பட்டதால இவ குத்துன குத்துக்கு வேன் 4 பெல்ட்டி அடிச்சு குப்புற வந்துடும். அப்ப நம்ம ஜூலியா மார்க்கோவை பிக்கப் பண்ணிட்டு அங்க இருந்து பட்டு வேகமா போயிட்டு இருக்கிறப்ப பின்னாடியே வந்த ஹீரோ அவளோட வண்டியும் கவுத்து விடலாம்னு ரேம்பை உள்ள சொருகும் போது அது கொஞ்சம் கோளாறாகி வண்டியோட சேஸ்ல நல்லா சிக்கிக்கவும் நம்மால் ஹெவியா பிரேக்க போட்டு அவளோட வண்டியை நிப்பாட்ட பார்ப்பான். பட் அந்த டைம்ல அவ கொஞ்சம் வேகத்தை கூட்டுறப்ப இவன் வண்டியோட இன்ஜின் முதல் கொண்டு எல்லாம் புடிங்கிட்டு போய் ரோட்ல கந்தரகோலமாயி கிடக்கும் பாருங்க. இந்த சீன்லாம் வெறித்தனமா இருக்கும். இதுக்கு அடுத்து பின்னாடி வந்த போலீஸ் டீம் நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்துனதும் மோஸோட ஆர்டர் படி மார்க்கோவை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போக பார்க்க அந்நேரம் அலெக்ஸ் ஆளுங்களோட வந்து கரெக்டா இவங்களை மடக்கும் போது 2 குரூப்பும் மாத்தி சுட்டுக்கிறாங்க. அப்ப நடுவுல மாட்டின அந்த மார்க்கோ அவன் தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ இருந்த வண்டி எடுத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு இவனை கடத்திட்டு போயிட்டு இருக்க. அவங்கள ஃபாலோ பண்ணலாம்னு அலெக்ஸ் இங்க இருந்து கிளம்பும் போது சைட்ல வந்த நம்ம அல்வோரா கையில இருந்த ஷாட்கனை வச்சு ஒரே போட்ல அலெக்ஸை மொத்தமா போட்டு தள்ளுறான். இப்ப இங்க நம்ம ஹீரோ அந்த மார்க்கோவை வண்டி ஓட்ட விடாம காருக்குள்ள பயங்கரமா கலவரம் பண்ண அவன் அதையும் சமாளிச்சு கொஞ்சம் திறமையா வண்டி ஓட்டும் போது நம்மால அவன் உட்கார்ந்து இருக்கிற சீட்டை முன்னாடி தள்ளி அவன் மூஞ்ச அப்படியே ஸ்டேரிங்ல வச்சு அழுத்திக்கவும் ஆள் கண்ணு முன்னு தெரியாம வண்டியை ஓட்டிட்டு போய் நேரா ஒரு மரத்துல சுருக்குவான் பாருங்க. அவ்வளவுதான், மூக்கு பேந்து மூச்சு விட முடியாம முக்கிட்டு கிடப்பா. இதுக்கப்புறம் ஜூலியா அந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணி பாக்குறப்ப இவங்க இல்லாம வண்டி மட்டும் கண்டமாயி கிடக்க ஹீரோ அவன் நினைச்ச மாதிரியே தட்டு மாதிரி ஸ்பெயினோட பார்டருக்குள்ள அவனை இழுத்துட்டு வந்து அங்க இருந்த ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் லாக் பண்ணிக்கிறான். இந்த ஹோட்டல் வந்து ஸ்பெயினோட அவுட்டர்ல இருக்கிறதுனால பெருசா போன் வசதிலாம் எதுவும் இல்ல போல. அங்க இருந்த பொண்ணை மிரட்டி உடனே போலீஸ்க்கு போன் பண்ணணும்னு சொல்லும் போது அவன் அங்க இருந்து உள்ள போனதும் சுத்தமா உடம்புல எனர்ஜி இல்லாம அங்க இருந்த தண்ணியை குடிக்கிறப்ப கையில கத்தியோட சைலண்டா பின்னாடி வந்த மார்க்கஸ் முன்னாடி பின்னாடின்னு 2 இடத்துல சொருகி நம்மால கீழே சரிச்சிடறான். அப்ப அங்க வந்த ஜூலியா கண்ணை காட்டி இவனை அரெஸ்ட் பண்ண பார்க்கும்போது ஹோட்டல்ல இருந்த பொண்ணை கத்தி முனையில வச்சுக்கிட்டு இவளை பிளாக்மெயில் பண்ண துப்பாக்கியை கீழே போடுற மாதிரி அப்படியே ஓடி போய் அவனுக்கு ஒரு ஸ்பியரை போட்டு படுக்க வச்சு மூஞ்சா குத்துறா. இவனுக்கு ஏற்கனவே 2-3 தடவை மூக்குல அடிபட்டு ஆல்ரெடி மூக்கு பேந்து கிடக்க திரும்ப அதுல அடிக்கவும் பையன் ரொம்ப கடுப்பாக்கி இவளை தூக்கி போட்டு போன விரட்டுறான். அப்ப சண்டை போடுற ஒரு கட்டத்துல அந்த மார்க்கஸ் அங்க இருந்த ஒரு ஷாட் கன் எடுக்க போறப்ப ஜூலியா அவனுக்கு முன்னாடி பாஞ்சு போய் அந்த கண்ணை எடுக்கிறன்னு தெரியாதனமா ட்ரிகர் அழுத்திரா. புல்லட் அவனோட நெஞ்ச பொளந்துகிட்டு ஆள் அப்படியே கீழே விழுந்ததும் ஐயோ கடைசியில என் கையால இப்படி நடந்து போச்சுன்னு ஜூலியா பயங்கரமா துடிச்சு போறா. ஆக்சுவலா நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டு போதைப் பொருளை கடத்திக்கிட்டு இருந்த பல அதிகாரிகளை போட்டு கொடுக்கறதுக்காக தான் இவனை கடந்த 1 வருஷமா ஜூலியாவும் மோசும் பொத்தி பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இவங்க பட்ட மொத்த கஷ்டமும் வீணாகிற விதமா ஜூலியா கையாலேயே இவன் சாகிற மாதிரி ஆகிருச்சு. ஆக்சுவலா கடத்தல்காரங்களை பிடிக்க முடியாது கூட பிரச்சனையே இல்லைங்க. போய் இந்த பிக்காளி பையில கொனதுக்காக போலீஸா இருக்கிற நம்ம ஜூலியா இப்ப ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிருச்சு. சோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அவளுக்காக ஜெயிலுக்கு போக தயாராகி கத்தி குத்து வாங்கியும் கூட தடுமாறி எந்திரிச்சு வந்து அந்த ஷாட்கனை கையில எடுத்துக்கிட்டு குறவுசரோட இருந்த மார்க்கோவை தலையிலேயே சுட்டு சும்மா பீஸா சதறடிப்பான் பாருங்க. எப்பா இந்த சீனை பாக்குறப்ப நமக்கே கொஞ்சம் கொமட்டிட்டு வரும். இதுக்கப்புறம் ஒரு போலீஸ் படையே வந்து இவங்களை அங்க இருந்து கூட்டிட்டு போக ஜூலியா நடந்த விஷயத்தெல்லாம் மோஸ் கிட்ட சொல்லும் போது அதுக்காக இந்த கொலையை ஹீரோ தான் பண்ணான்னு இவளையே சாட்சி சொல்ல சொன்னதும் இதுக்கு மேல இங்க வேலை செஞ்சா நல்லா மனுஷியா இல்லைன்னு முடிவு பண்ணி போலீஸ் வேலையவே கை கழுவிட்டு போயிடுறா. இந்த படத்துல எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் என்னன்னா பயபலைங்க ப்ராப்பரான ஒரு எண்டிங்கை கொடுக்காம விட்டாங்க. நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம்ங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சதுதான். பட் இருந்தாலும் கடைசியில் அவனை ஒரு டைம் காட்டி இருந்திருக்கலாம். பட் அப்படி எதுவும் பண்ணாம சம்பந்தமே இல்லாம ஒரு ஸ்கிராப் ஏரியால நம்ம சராசோட கார் இருக்கிறத காட்டி அங்க இருந்தவனுங்க அதை ஃபுல்லா நொறுக்குனதுக்கு அப்புறம் சம்பந்தமே இல்லாம போன பாட்டோட வில்லன் அராஸ்கி இங்க வந்திருக்கிறத காட்டுறாங்க. இவன் இந்த ஏரியாக்குள்ள சுத்திட்டு இருக்கிறத பார்த்தா பயபலை இவ்வளவு நாளா பிரான்ஸ்ல தான் இருந்திருப்பான் போல. இது தெரியாம நம்ம ஹீரோ எங்கெங்கயோ தேடிட்டு இருந்திருக்கான். இப்ப இந்த அராஸ்கி இவன் கொண்டு வந்த பைக்குக்கு பதிலாக அங்க இருந்த ஒரு வேனை வாங்கிட்டு கூடவே நம்ம சராசோட கார்ல இருந்த சிலுவை
மாதிரியான சில விஷயங்களையும் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்ப இதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்னு ஒன்று ரிலீஸ் ஆனா அதுல இவனோட வில்லத்தனம் தொடருங்கிற மாதிரி காட்டி இந்த இடத்துல இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல ஒரு நல்ல படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.